வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது சனி பெயர்ச்சி பலன்கள். மேச ராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த மாதம் மார்ச் 29 அன்று சனி பகவான் மீன ராசியில் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். அவர் ஜூன் 3, 2027 வரை ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் இந்த மீன ராசியில் சஞ்சரிப்பார். இது உங்களுக்கு 7.5 சனியின் 7.5 ஆண்டுகளில் முதல் 2.5 ஆண்டுகள். விரயச்சனியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். மேலும் அவர் 3, 7, 10 பார்வையாக உங்கள் வீட்டின் 2ஆம் வீடான குடும்ப வாக்குஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த 2.5 ஆண்டு காலங்களில் சில பின்னடைவுகளை சந்திக்கக்கூடும். மற்ற 8 கிரகங்களில் சஞ்சாரத்திற்கேற்றவாறு அவ்வப்போது பலன்கள் சற்று மாறுபடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் கெடு பலன்கள் குறையும். 7.5 சனி என்று அச்சப்படவும் வேண்டாம். அதற்காக ஒரே அடியாக ஒதுக்கி தள்ளிவிடவும் முயற்சிக்க வேண்டாம். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது. செய்கிறதுக்கு வேலையும் இல்லை, நிற்கிறதுக்கு நேரமும் இல்லை என்பார்கள். அதுபோல வீண் அலைச்சல், அதனால் எந்த பயனும் இல்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெகு தூர பயணங்கள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. சக்திக்கு மீறிய கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனதில் சங்கடங்களும் கவலைகளும் தோன்றும். வேலையின்மை, அதனால் மன உளைச்சல் போன்றவை ஏற்படும். எந்த தொழிலையும் செய்ய முடியாமல் அல்லது செய்ய மனமில்லாமல் வருவாய் பற்றாக்குறை ஏற்படும். மான கௌரவ பங்கம் ஏற்படக்கூடும். மனைவி மக்களை விட்டு பிரிய நேரிடும். விருப்பத்திற்கு மாறாக வெளிநாடு பயணம் செல்ல நேரிடும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். நோய் நொடிகள் உண்டாகும். தந்தைக்கு கண்டம், அவருக்கு நஷ்டம் போன்றவை ஏற்படும். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் கடந்த காலத்தில் நற்செயல்களை செய்திருந்தால் அதற்கேற்றாற் போலும், கெடு செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதற்கேற்றாற் போலும் பலன்கள் மாறுபடும். சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்ததையெல்லாம் நமக்கு திருப்பி செய்வதில் வல்லவர். அதனால் கனவிலும் மற்றவர்களுக்கு கெடுதல்கள் நினைக்காதீர்கள். குடும்ப உறவை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் எப்பொழுதும் சுமூகமான உறவை கையாள்வது நல்லது. அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்களது அதிருப்திக்கும் ஒத்துழைப்பையும் கிடைக்காமல் போகக்கூடும். பேசுகின்ற வார்த்தைகளில் கனிவையும் அன்பையும் காட்டுங்கள். காதல் உறவில் இருப்பவர்கள் திருமணத்திற்காக முயற்சிக்கும் போது எல்லோரையும் அனுசரித்து சென்று காரியங்களை சாதித்து கொள்வது நல்லது. மனம் திறந்து பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருப்பது உங்கள் கையிலேயே இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்வது, வெளிப்படையாக இருப்பது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப உறவு மகிழ்ச்சிகரமாக கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும். நிதிநிலையை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வருவாய் பெருக்கத்திற்கு முயற்சிக்க வேண்டும். உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யும் அளவுக்கு பண வரவு இருக்கும். ஆனால் எதிர்பாராத செலவுகளால் பற்றாக்குறை நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. யாருக்கும் பணம் கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். உங்கள் தேவைகளுக்கு வரவு செலவை கட்டுப்பாட்டுடன் கொண்டு சென்றால் தொல்லைகளின்றி வாழலாம். வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறையும். வேலையில் அதிக கவனமுடன் இருங்கள். பணிச்சுமையால் சோர்வடையலாம். வேலையில் திட்டமிடுதல் அவசியம். புதிதாக வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வேலையில் அமர்ந்து கொண்டு புதிய வேலைகள் தேடலாம். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டமாக அமையும். தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கூட்டு தொழில் இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாக இருக்கலாம். ஆனாலும் பணத்தை கையாளும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. உடல்நிலையை பொறுத்தவரை சிறிய குறைபாடு ஏற்பட்டாலும் உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். வளர விட்டு அலட்சியம் காட்டாதீர்கள். மனம் அமைதியாக இருக்க ஆன்மீகம், யோகா, தியானம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. தொடர்ச்சியான நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் சிகிச்சையை தொய்வின்றி
செய்து வாருங்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது. கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமையை நிரூபித்து முன்னேற்றத்திற்கான வழியை தேடுங்கள். பரிகாரங்கள் யாராவது சொன்னால் அதை கேட்டு பணத்தை வீணடிக்காதீர்கள். கடவுளுக்கு நிகராக யாரும் இல்லை. சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.